ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்று வாட்ஸ்அப் மற்றது கேலண்டர் இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்கிற ஒரு ஆப்ஸில் என்னென்று ஷெடியூல் பண்ணுறேன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஓல்ண்டு கொடுத்து விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஆப்ஸை பொறுத்தவரையில் இந்த ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப்ஸின் பேர் இதுதான், டூ இட் லேட்டர் ஆட்டோ வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்டையில் இன்ஸ்டால் பண்ணினபடினால ஓப்பன் என்று கேட்குது. ஸோ நான் ஓப்பனை கிளிக் பண்ணுறேன். ஓப்பனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்தோன்னே எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் என்று இருக்கும் பாருங்கள். எல்லாத்துக்கும் நெக்ஸ்டே கொடுங்க. இதில் கெட் ஸ்டார்டட்னு கேட்கும். கெட் ஸ்டார்டடை கொடுத்தோன்னே இது ப்ரீமியம் வெர்ஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் ப்ரீமியம் வெர்ஷன் பே பண்ணிக்கொள்ளலாம். இயருக்கு இவ்வளவு லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன் வேணும்னு சொன்னால் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்தோடனே இதில் பாருங்கள், ரிமைண்டர், எஸ்எம்எஸ், கால், வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இமெயில், ட்விட்டர் மற்றும் ஃபேக் கால் இவ்வளவும் இருக்குது. இதில் அக்செப்ட்னு சொல்லியிருக்கு. அக்செப்டை கொடுங்க. இவ்வளோத்தையும் நாங்கள் ஷெடியூல் பண்ணலாம். அக்செப்ட் பண்ணோன்னா சில பெர்மிஷன்கள் எங்கள்கிட்ட கேட்கும். அதில் இந்த இன்ஸ்டால் ஆப்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த இன்ஸ்டால் ஆப்பில் டூ இட் லேட்டர்னு சொல்லியிருக்கு செகண்ட். அதில் நீங்கள் இதை எனேபிள் பண்ணி விடணும், அதாவது எலோ பண்ணி விடுங்க. உங்களுக்கு கீழே ஷார்ட்கட் வேணுமெண்டா, பொட்டாமில் சைட்டில் ஷார்ட்கட் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் எலோ பண்ணி விட்டீங்கன்னா கீழே இந்த ஷார்ட்கட் வந்துடும். எனக்கு தேவையில்லை, அதனால் நான் டிசேபிள் பண்ணி விடலாம். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நான் பெக் வரேன். பெக் வந்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணோன்னா எலோன்னு கேட்கும். எல்லாத்துக்கும் எலோ பண்ணுங்கள். எலோ பண்ணோன்னா ப்ளஸ் நீங்கள் அமர்த்தி எலோ பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் என்னத்தில் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண போனால் அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணோன்னா திரும்ப ஒரு பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷனில் போய்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் இந்த டூ இட் லேட்டர்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி போட்டு திரும்ப நீங்கள் பேக் சைட் வாங்க. பேக் வந்தோடனே பாருங்கள், இதெல்லாம் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு. இப்போ வாட்ஸ்அப் வேணுமா, இப்போ வாட்ஸ்அப் கான்டாக்ட் வேணுமா, இல்லை ஃபோன் கான்டாக்ட் வேணுமா, ரெண்டு மாதிரி கேட்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் கான்டாக்டை கொடுத்து போட்டு இதில் பாருங்கள், மெசேஜ் டைப் பண்ண சொல்லுது. நான் இதில் இப்போ ஹாய் ஹலோன்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உடனே ரைட் நோவே சென்ட் பண்ணணுமா, இல்லை 15 மினிட்ஸுக்கு பிறகா, இல்லை 30 மினிட்ஸுக்கு ஆஃப்டரா, இல்லை 1 ஹவர்ஸுக்கு பிறகா, ஆஃப்டர்நூன், அப்படின்னு ஈவினிங், டுமாரோ, கஸ்டம்ஸ் இருக்குது. கஸ்டம்ஸ்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டேட்டில் என்ன டைமுக்கு வேணுமென்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா சரி. இப்போ நான் டைம் சரியாக 10:38 AM. இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸில் இதை சென்ட் ஆகிற மாதிரி நான் இப்போ டிக் பண்ணி போட்டு சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் டெம்ப்ளேட் நீங்கள் வேணுமானதை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஷார்ட் மெசேஜ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணாலே இதில் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணப்படும். மற்ற உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்கள், இமேஜுகள் அனுப்பணும்னு சொன்னாலும் இமேஜ் இல்லை ஃபைல்ஸ் என்ன டைமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொன்னாலும் அதுகளில் இருக்குது. அதாவது இது உங்களுக்கு உங்களோட டைமை மிச்சப்படுத்துறதுக்காண்டி மற்ற வாய்ஸ் அதுகள் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொன்னால் அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கூடுதலாக ஆஃபீஸில் வேலை செய்கிறாக்கள், அவங்களுக்கு ரிமைண்டர் முக்கியம் தானே. அந்த வகையில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாக்கள், மற்ற பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை பர்த்டே பார்ட்டியோ என்னென்றாலும் நீங்கள் இதை ரிமைண்டர் பண்ணிக்கணும். மற்ற கலண்டரில் இப்போ இங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கலண்டரில் கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணி
வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது. இதில் பாருங்கள் ask me before sending என்று கேட்குது. அதில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சென்டிங் ஆகின பிறகு வந்து அது உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரின்னு சொன்னால் நீங்கள் அதை டிக் பண்ணி விடலாம். அடுத்து உங்களோட மெசேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகினோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரின்னு சொன்னால் நான் அதை ஒன் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள் yellow கலரில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஒன் பண்ணி விட்டுருக்கேன். இதில் இப்போ கண்டினியூ வந்து கேட்குது. கண்டினியூவை கொடுங்க. இப்போ அதில் வந்து சேஞ்ச் ஸ்க்ரீன் லாக் வேணுமான்னு கேட்டால் நீங்கள் அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சும்மா நார்மலாகவே நீங்கள் விட்டு விடலாம். இப்போ நான் சரி இதில் இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள் பெண்டிங்கில் இருக்குது. மற்ற போகாட்டிக்கு ஃபெயில்டு வரும். இப்போ இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. சரியாக 10:54 AM வந்து இது வந்து டெலிவரி ஆகும். அதில் பாருங்கள் மேலே டைம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்து சரியாக டெலிவரி ஆகும். இப்போ நான் பாருங்கள் எடுத்துட்டேன். இந்த பாருங்கள் இதில் டெலிவரியாக இருக்குது 10:54க்கு. மேலே பாருங்கள் இந்த மெசேஜ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என் வாட்ஸ்அப்பில் உள்ளே போய் காட்டுறேன். பாருங்கள் இந்த பாருங்கள் ஹாய் ஹலோன்றது வந்து சரியாக 10:54க்கு சென்ட் ஆகிருக்கு. இது நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் இல்லை இமெயில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். பிஸ்னஸ் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்து இந்த பாருங்கள் உங்களுக்கு இருக்குது ரிமைண்டர், எஸ்எம்எஸ், கால், வாட்ஸ்அப் எல்லாமே சகலதும் இதில் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட், நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் தான் எங்களை மேலும் மேலும் வீடியோ செய்கிறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய்.